ஜிஹாத் தானே உயர்ந்த அமல். நீங்கள் சொல்கிறத பார்த்தா அமலில் ரொம்ப பரிசுத்தமான அமல், அமல்களில் கூலியில் அல்லாட்ட ரொம்ப உயர்ந்த கூலி இந்த 10 நாளில் கிடைக்குன்னு சொல்கிறத பார்த்தா, அப்போ வலல் ஜிஹாது ஃபி சபீலில்லா, அப்போ அந்த ஜிஹாதுக்கு கிடைக்கிற கூலி அதை விட இது பெருசான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. எவ்வளோ பெரிய ஒரு சிந்தனைக்கு உண்டான அடையாளம். ஜிஹாதில் கிடைக்கிற கூலியை விட இது பெருசான்னு கேட்டாங்க. நபிகள் பெருமானார் இந்த உம்மத்திற்கு அற்புதமாய் விளங்குகிற அடையாளமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உண்மைதான், நீங்கள் கேட்கிற கேள்வி உண்மைதான். இல்லா ரஜுலுன் ஹரஜ பினஃப்ஸிஹி வமாலிஹி ஃபலம் யர்ஜஅ மின் ذلك பிஷைஇன். அவர் போர்க்களத்துக்கு சென்று விட்டு அங்கே ஷஹீதாகிவிட்டால், அல்லாஹுடைய மிக பெரும் கிருபையினால் ஷஹாதத்தை அடைந்து விட்டால், அப்படின்னா உயிர் திறந்து விட்டால் அவர் அடைஞ்ச கூலி மிகப்பெரிய கூலி. உயிர் துறந்து விடாமல், உயிர் போயிடாமல் அல்லாஹுடைய நாட்டத்தோடு அவர் திரும்ப வந்துட்டார்னா அவரை விட இந்த அமல் சிறந்த அமல் தான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய விஷயத்துக்கு உண்டான பாக்கியத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அங்கே போய் ஷஹாதத் ஆயிட்டார், அவர் சிறந்த ஒரு கூலியை பெற்றார், சிறந்த அமல் செஞ்சிட்டார். ஷஹாதத் ஆகாமல் திரும்பி வர்றார், அவர் சிறந்தவரா? இந்த 10 நாள் அமல் செய்கிறவங்க சிறந்தவரான்னா அவரை விட இந்த 10 நாள் அமல் செய்கிறவங்க சிறந்தவங்கன்னாங்க. அல்லாஹ் அக்பர். நாம் யோசிக்கணும், நாம் எப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அமர்ந்து இருக்கிறோம். அல்லாஹுடைய பாதை ஷஹாதத்தாகிற அவர்களை விட, திரும்பி வந்துவிட்டு அவரை விட இந்த 10 நாள் செய்கிற அமல், அந்த அமலுக்குண்டான தரமும் வேறு, அந்த அமலுக்குண்டான கூலி வேறு அப்படின்னாங்கன்னா, நாம் இந்த 6 நாட்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று யோசிக்கிற சிந்தனையை சொல்ல கற்றுக் கொடுக்குறாங்க. அல்லாஹ் அப்படி ஒரு அல்லாஹ்விற்கு பொருத்தமாய் அமல் செய்கிற சிந்தனையுடைய நல்ல வாய்ப்பை கொடுக்கப்பட்ட மக்கள் அல்லாஹ் நம்மை ஆக்கியர்கள் வாழிக்க வேண்டும்.